ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். இன்றைக்கி தையலும் கதையும்ல அடுத்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. இன்றைக்கி ஸ்டோரி எல்லா டெய்லருக்கும் செட் ஆகும். தெரியாத நிறைய விஷயத்த இந்த ஸ்டோரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் அக்காவோட ஸ்டோரி. அவங்கள நான் சூப்பராக ஷாப் வச்சு அப்படி தான் பார்த்துருக்கேன். அவங்க ஷாப்பை சடனாக க்ளோஸ் பண்ணாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாங்க? அதுவும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கிறது தேவையே இல்லை, இதோட நான் ரன் பண்ணவே போகிறதில்ல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஷாப்பை க்ளோஸ் பண்ணது அவங்க தான். ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு அவங்கெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் வரும்போதெல்லாம் அவங்ககிட்ட தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும். அந்தளவுக்கு நான் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிற அளவுக்கு, அப்போல்லாம் டெய்லரிங் பற்றி எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற அளவுக்கு அவங்க சூப்பராக ஷாப் வச்சுருப்பாங்க. அவங்க பிரதர் கூட சேர்ந்து வீட்டோட கனெக்ட் பண்ணி ஷாப்பே, அதாவது வீடு கட்டும்போது ஷாப் கட்டி அதுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லா மிஷின்ஸும் போட்டு, ஜென்ஸ் டெய்லருக்கு அவங்க பிரதரும், லேடிஸ் டெய்லருக்கு இவங்களும் போட்டு கம்பைன் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ். இந்த ஹெல்த் இஷ்யூஸை நான் ஆரம்பத்தில் அவங்க ஒரு சில டைம் சொல்லுவாங்க, எனக்கு அப்போ அந்த ஏஜில் புரியல. இப்போது அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, 2 இயர்ஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ அவங்க ஹெல்த் இஷ்யூவால் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்ன சின்ன இஷ்யூஸ்லாம் தான் இப்போ பெரிய இஷ்யூஸாக மாறி ஷாப்பை மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூவில் ஃபஸ்ட் இஷ்யூ ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதாவது நிஜமாகவே சொல்கிறேன், எல்லா டெய்லருமே இதை பண்ணியிருப்பீங்க, ஈவன் நானும் பண்ணியிருக்கேன். இவங்க ஷாப் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன் டே நான் அவங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயத்தில். நான் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு டீ குடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னா, நானும் பண்ணியிருக்கேன். டீ குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 1 hour பசிக்கவே பசிக்காது. ப்ளவுஸை கொடுத்தா போதும். ஆக்சுவலி ப்ளவுஸ் கொடுக்கும் போதை விட அந்த ஒரு 300-200 1 hour சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 300-400 கிடைக்குதுன்னு நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுவோம். நான் பண்ணியிருக்கேன். அந்த 300-400 கொடுக்குற ஹாப்பினஸ் அந்த 1 hour சாக்ரிஃபைஸ்னால் மறக்கடிச்சிரும். நம்மளுக்கு பசியை மறக்கடிச்சிரும், தூக்கத்தை மறக்கடிச்சிரும். அது பணத்தோட அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது நம்மளை என்ன வேணால் பண்ண வைக்கும். அந்த மாதிரி தான் இவங்களும் 2 பசங்க வச்சுருந்தாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க பிரதர் ஒன்ஸ் பண்ணி டைமில் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, அவர் ரிலீவ் ஆகிட்டு ஜென்ஸ் டெய்லராக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜென்ஸில் வாங்குறது கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஆகிட்டா கூட அது ஷாப் இல்லையா, அதுக்கு கரண்ட் பில் தனியாக ஹெவியாக இருக்கும். இது வரைக்கும் தெரில. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கொஞ்சம் ஹெவியாக ப்ளவுசஸ் எல்லாமே ஹெவியாக பண்ணுறதுன்னு பண்ணும்போது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஏஜென்ட்டெல்லாம் அனுப்பிட்டு டே ஃபுல்லாக ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க. பயங்கரமாக வெயிட் போட்டாங்க. எப்படி வெயிட் போட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முக்கியமாக காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு டீ குடிக்க ஹெல்த் ரொம்ப ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டீ குடிக்கும் போது எனர்ஜி அதிகமாக ஃபீல் ஆகும். அதாவது நம்ம நல்லாவே கண் முழிச்சிருப்போம், தூக்கம் வராது, அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக கொடுக்கும். ஆனால் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் தரும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ஆர்டர் எடுங்க, எல்லாமே கொடுங்க. ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க, முடிஞ்சால் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 1 hour கொடுக்க போகிறீங்களா ஹார்ட் ஒர்க்கு, ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தண்ணி அந்த மாதிரி வாட்ரு நிறைய எடுங்க. ஆக்சுவலி அவங்க அது பண்ணாத தப்பு அதுதான். அதால் என்ன ஆச்சு அப்படின்னா, வாட்டர் எடுக்கல, டீ குடிச்சிட்டாங்க, ஃபுட் அவாய்ட் பண்ணாங்க. இது எல்லாமே ஹெல்த் இஷ்யூ. நம்ம ஸ்டொமக் இஷ்யூ ஆச்சு அப்படின்னாலே ஃபுல் பாடியுமே இஷ்யூ ஆகிடும். அதை நான் அவங்ககிட்ட தான் நல்லாவே பார்த்தேன். அவங்க அப்போ சொல்லும்போது சீரியஸாக தெரியல. இப்போ ஷாப் க்ளோஸ் பண்ணி அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிற அளவுக்கு அது சீரியஸ் இஷ்யூவாக இருக்குது. லேடிஸ் வீட்டிலேருந்து சம்பாதிங்க, தைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட ஹெல்த் கான்ஷியஸில் பண்ணுங்கள். நானும் சம்பாதிக்கிறேன், நானும் பாருங்க என் சொந்த காலில் நிற்கிறேன்னு காட்டுறதுக்காக ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிவிட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடாதீங்க. நிஜமாகவே சொல்கிறேன். பயங்கரமாக இப்போ நீங்கள் டெய்லரிங் ஃபீல்டில் நான் பண்ணது தான் நான் சொல்கிறேன். அவங்க பண்ணது தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்கள பார்த்து இப்போ நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா, யூரினை கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் என்ன தான் ஓப்பனாக சொல்லலைனா கூடமே இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. யூரின் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்க, டீ நல்லா குடிச்சிட்டு சாப்பாடை அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. பிகாஸ் ஒரு 1 hour தைச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட வர அந்த 300-400 அந்த 1 hour சாக்ரிஃபைஸ் பண்ணுறதால அந்த 300-400 அந்த 1 hour உங்களை மறக்க அடிச்சிடும். அந்த பசி உங்களை மறக்க அடிச்சிடும். அந்த பணத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதோட வேல்யூவே வேறு. நம்மளை என்ன வேணால் பண்ண வைக்கும். அது ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் விட முடியாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் சாதிங்க. தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு
செகண்ட்ரியாக வந்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ண முடியாது, உங்களையும் கேர் பண்ணிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த அக்காவுக்கு பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. பட் ஏன் ஷாப் இப்போ அவ்வளோ கிளாத்ஸ் வருது ஆனால் ஷாப் க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணி வந்து காலில் இறங்கியிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லோ பிபி ஆகிடுச்சு. ஆக்சுவலி லோ பிபியும் இருக்குது. கிட்னியில் வந்துட்டு ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. லேடிஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன் ஆகுது அப்படின்னா யூரின் கண்ட்ரோல் பண்ணுறது, வாட்டர் கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு, ஹைட்ரேட்டடாக இல்லை உடம்பு வெயிட் போட்டுருச்சு. அதனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. லோ பிபி ஆச்சு. அவங்களுக்கு கால் வந்து வீங்கிட்டு நீர் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்திங்களா காலில், அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துடுச்சு. இதெல்லாம் போக ஹெட்டேக்கு, அவங்களுக்கு ஹெட்டேக் வந்துருச்சுன்னா 2 நாள் படுத்தே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஹெட்டேக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசனே முழிச்சு ஸ்டிச் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட பேசுனதால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தண்ணி குடிக்கிறேன். நான் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நாளைக்கு கொடுங்க அப்படின்னா தீர்த்து இல்லை, ஒரு நாள் டைம் எடுக்கும்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு உண்மையிலே சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் முட்டி மோதி வேகமாக பண்ணாலும் ஒரு சில வேலைகளுக்கு இதுதான் டைம் எடுக்கும் அப்படின்னா அதுதான் டைம் எடுக்கும். அந்த டைம் அது கன்சியூம் பண்ண தான் செய்யும். அதுக்கான டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும். எனர்ஜி இருக்க இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட முடியும். பட் நீங்கள் எனர்ஜி இல்லாத அந்த ஏஜுக்கு விட நீங்கள் அதுக்கு முன்னாடியே எனர்ஜி இல்லாமல் லாஸ் ஆகிடுவீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து லாஸ் வந்து சீக்கிரமே பார்த்துருவீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்னுமே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்லவே முடியலை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஹெல்த்தையும் பாருங்கள், ஒர்க்கையும் பாருங்கள், சம்பாதிங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறவங்க தான் லைஃப்பில் வந்து முன்னேற முடியுமே தவிர இந்த பக்கம் ஹெல்த்தையுமே விட்டுட்டு நான் என் பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறேன்னா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.